பித்தப்பையில ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோனை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்களா இல்ல பித்தப்பையையே ரிமூவ் பண்ணுவாங்களா? உங்களுக்கும் இந்த டவுட் இருக்குன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. நான் டாக்டர் சதீஷ்குமார், GSS மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். உங்களோட ரைட் சைடோட மேல் வயித்துல வலி இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வயிறு ஃபில் ஆயிருது, இல்ல அடிக்கடி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது சாதாரணமா வரக்கூடிய கேஸ் ப்ராப்ளத்தை விட கேல் பிளாடர் ஸ்டோனா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. கேல் பிளாடர் ஸ்டோன் இருக்குங்கிறத நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கேல் பிளாடர் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே சர்ஜரி தேவைப்படுமா? அப்படி கிடையாது. உங்களுக்கு கேல் பிளாடர்ல நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு, இல்ல ஒரே ஒரு ஸ்டோன் இருக்கு ஆனா சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு, இல்ல உங்களுக்கு அந்த கேல் பிளாடர் ஸ்டோன்னால அடிக்கடி வயிறு வலி வருது, இல்ல அடிக்கடி டைஜஷன் இஷ்யூஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படலாம். சப்போஸ் நீங்க சுகர் பேஷண்டா இருக்கீங்க, கேல் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வலியே ஏற்படலனாலும் உங்களுக்கு கேல் பிளாடர் சர்ஜரி தேவைப்படும். ஏன்னா அந்த கேல் பிளாடர் ஸ்டோன் எப்ப வேணாலும் உங்களுக்கு கேல் பிளாடர்ல சீல் வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். நம்ம கேல் பிளாடர் ஸ்டோனுக்கு கரெக்டான டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ரெண்டு மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஒன்னு, நாள்பட்ட கேல் பிளாடர் ஸ்டோன் கேன்சரா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு, அந்த கேல் பிளாடர் ஸ்டோன் கீழே இறங்கி பித்தப்பை டியூப்ல அடைப்பை ஏற்பட்டு அது மஞ்சக்காமலையை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு கேல் பிளாடர் சர்ஜரியோட சேர்த்து பித்தப்பை டியூபுக்கான மேஜர் சர்ஜரியும் சேர்த்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலா கேல் பிளாடருக்கு நம்ம லாப்ரோஸ்கோப் மூலியமாவே சர்ஜரி பண்ணிக்கலாம். இப்ப கேல் பிளாடர் ஸ்டோன் ப்ராப்ளத்துக்கு ரொபாட்டிக் சர்ஜரி ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு. ஸோ நான் அந்த வீடியோட பிகினிங்ல சொன்ன மாதிரி பித்தப்பையில ஸ்டோன் இருந்துச்சுன்னா எப்போதுமே ட்ரீட்மெண்ட் ஃபுல் பித்தப்பையும் ரிமூவ் பண்றது தான், ஸ்டோன் மட்டும் ரிமூவ் பண்றது கிடையாது. ஸோ ஸ்டோனை மட்டும் ரிமூவ் பண்ணுமா இல்ல பித்தப்பையே ரிமூவ் பண்ணுமாங்கிற டவுட் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க.